நிச்சயமாக விருச்சக ராசி வாழ்வில் விஸ்வரூபி வெற்றி அடைய ஒரு சில சூட்சம ரகசியங்கள் நீங்க ஓப்பனா உடைச்சு பேசிட வேண்டியதான். இந்த ராசி ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த ராசியோட அம்சம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கோபத்தை குறைத்த விருச்சகம் ஜெயித்து கொண்டே இருக்கும். இவங்க கிட்ட நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் பணம் நிற்கலை, ஏதோ மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நான் கேட்க விஷயம் என்ன தெரியுமா கேட்பேன், உங்கள் வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராசிக்கல் மோதிரம் போடுவாங்க. ராசிக்கல் மோதிரம் எல்லாருக்கும் போடக்கூடாது. ஏன்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சார் நமக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நம்ம தமிழ்நாட்டில் சோழி பிரசன்னம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு, பட் துல்லியமாக கணிக்கக்கூடியவர், வாஸ்து நிபுணர். வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நிறைய நல்ல பலன்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ரொம்ப சூப்பர் சார். நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்தீங்க. பெண்களுக்காக ஸ்பெஷலா நீங்க கொடுத்த பதிவு கூட ரொம்ப சூப்பரா போச்சு. நிறைய கேள்விகள் கமெண்ட்ல பண்ணிருந்தாங்க. ஆமா, நிறைய பேர் கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய சந்தேகத்தையும் அவங்க கேக்குறாங்க. இத சொல்லுங்க சார், மேடம் இத சார் கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு நிறைய சொல்றாங்க. அப்படி எடுத்த ஒரு கேள்விதான் இது இன்னைக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பணத்தை ஈர்க்கணும், பணம் வருது ஆனா என்கிட்ட தங்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படக்கூடிய மக்கள் ஏராளம்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ராசியினரும் தனித்தனியாக பணத்தை ஈர்ப்பதற்கு என்னெல்லாம் பண்ணலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம், எந்த தெய்வத்தை வணங்கலாம், அதை பத்தி ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருங்க சார். நம்ம தனித்தனியா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். நிச்சயமா பணம் சம்பந்தப்பட்டது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் தேவை. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப பொருள் அடிப்படை தேவைக்காக தேவைப்படுகிற அம்சம் உண்டு. நிறைய பேர் கடல்லேருந்து மீண்டு வரணும், ஒரு பொருளாதார இது தேவை. தன் மனசுக்கு பிடிச்ச தன் குழந்தைகளுக்கு வாங்கி தர, தன் திருமணம், நிறைய பேர்த்துக்கு தடைகள் எங்கே நிற்குதுன்னா இந்த பணமாக தான் நிற்குது. நிறைய குடும்பத்தில் அடிப்படை ஈகோ கிளாஸஸ் ஆரம்பிக்கிற புள்ளி, உடல்நிலை சரியில்லை, எல்லாத்துக்கும் அடிப்படை தேவை இந்த லட்சுமி கடாட்சம்ங்கிற பணங்க. 16 வகை செல்வங்கள் அடையிறதுக்கு கொண்டான இது. இது அடைஞ்சிட்டா ஒரு மனிதனுக்கு சந்தோஷம், அடிப்படை தேவைகள், சொத்து சுகங்கள், உடல்நிலையை பாதுகாக்கிறது, தன் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, தனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், ஒரு இன்ப சுற்றுலா, இந்த மாதிரி இது மாதிரி தன் வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான இந்த பதிவாக நாம் பார்க்க போகிறோம். இந்த இதில் குறிப்பாக ஆண் பெண் இருவருக்குமே தான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு உத்தியோகம் மனுஷ லட்சணம் தான். ஆமா, புருஷ லட்சணம் இல்ல. உண்மைதான். ரெண்டு பேத்துக்குமே பாத்துருவோம். ஒவ்வொரு தெளிவா பாத்திரலாம். சூப்பர் சார். ஒவ்வொரு ராசியினருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு நிச்சயம் பயனுள்ள பதிவு. பணத்தை சேர்ப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வணங்குனா உங்களுக்கு பணம் சேரும் பார்த்துடலாமா? ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் சார். நிச்சயமா. பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த சூட்சம ரகசியம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமா அந்த ராசிக்குரியவங்க என்ன பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அழகா சொல்லிட்டு வரீங்க சார். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. நிறைய விருச்சிக ராசினியர்களை நான் பார்த்துருக்கேன் சார். என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கண் திருஷ்டியா இருக்குமோ, அப்படி இல்லைன்னா ஏதாவது செய்வினை வச்சிருப்பாங்களோ, எதனால எனக்கு மட்டும் இவ்வளோ தடை வருது, நான் உழைச்சிட்டு தானே இருக்கேன், எனக்கு ஏன் அந்த நல்ல காரியங்கள்லாம் நடக்க மாட்டேங்குது, பணம் தங்க மாட்டேங்குது, இப்படி புலம்பக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு பணம் சேர தங்க என்ன பண்ணலாம்? நிச்சயமாக விருச்சக ராசி வாழ்வில் விஸ்வரூபி வெற்றி அடைய ஒரு சில சூட்சம ரகசியங்கள் நீங்க ஓப்பனா உடைச்சு பேசிட வேண்டியதான். முதல்ல இந்த ராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சூட்சம விஷயம், வீட்டில் விரலி மஞ்சளை பயன்படுத்தினாலோ, வீட்டில் விரலி மஞ்சள் வைத்திருந்தாலோ லக்ஷ்மி வீட்டில் வாசம் செய்வாள். விரலி மஞ்சள், மஞ்சளுக்கு எவ்வளவு மகத்துவம் பாருங்க. ஏன்னா விரலி மஞ்சள் பொடி வச்சிருக்கிறது கான்செப்ட்ல, மஞ்சள் கிழங்கா வச்சிருக்கணும். பயன்படுத்தினா இல்லையோ, நிறைய பெண்கள் அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்க. வீட்டுல ஒரு முறை ஆணோ பெண்ணோ வச்சு பாருங்க, கேஷ் பாக்ஸ் வைக்கிற இடத்துல இந்த ராசி அன்பர்கள் வைத்து விட்டால் லக்ஷ்மியை தங்க வைத்தரலாம். இதுதான் எங்களுக்கு சூட்சம ரகசியம். இவங்களுக்கு வழிபாட்டு முறையில ஒரு சில முருகர் வழிபாடு இவங்க பொதுவாக கொடுப்பாங்க. இவங்களுக்கு சூட்சம விசாக நட்சத்திரம் அன்று முருகர் வழிபாடு இவங்களுக்கு கோடீஸ்வரர் ஆகிடும். கோடீஸ்வரனா மாற போறீங்க. ஓ முருகா போற்றின்னு டைப் பண்ணுங்க கமெண்ட்ல.
ஏன்னா இவங்களுக்கு விசாக நட்சத்திரம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். கிருத்திகை கும்பிடுவாங்க, சஷ்டி. இவங்களுக்கு விசாக நட்சத்திரம். ஏன்னா இவங்க ராசியில விசாகம்னு ஒரு நட்சத்திரம் வேற இருக்கு, மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். இதை கும்பிட்டு பார்த்த வாழ்க்கையில திருப்பு முனையாயிரும். இந்த ராசி ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த ராசியோட அம்சம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கோபத்தை குறைத்த விருச்சகம் ஜெயித்து கொண்டே இருக்கும். ஏன்னா திருச்செந்தூர்லேயே பாருங்க, கோபம் தனிஞ்ச இடம். இதை திருச்செந்தூர் குறிக்கிற வீடு வேற. அப்போ அந்த கோபத்தை குறைஞ்சு ரௌத்திரம் குறையணும். இந்த விஷயத்து சூட்சம ரகசியமே தான். இவங்களுக்கு விரலி மனுஷனம் பொதுவாக ஏதோ ஒரு தங்கம் சம்பந்தப்பட்ட பொருளை நிச்சயமாக பயன்படுத்தணுங்க. பொதுவாக இவங்களுக்கு விரலில் போட சொல்லுவோம். தங்க பொருளை வீட்டில் உடம்புல ஒட்டி கொண்டே இருக்கணும். இல்லை வீட்டில் தங்க தைக்கணும். எல்லா நகையும் கொண்டு போய் அடகு வைக்கிறது. நிறைய பேர் இந்த லாக்கரில் வைப்பாங்க. குறிப்பிட்ட அளவு தங்கம், சின்ன ஒரு கிராமம் கூட இருக்கலாம், வீட்டில் தங்கத்தை வச்சிருக்கணும். இப்போ இவங்களுக்கு இந்த ஒரு கேஷ் பாக்ஸில் மஞ்சள் நிற துணியில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு பணம் முடிப்பு மாதிரி வச்சு கேஷ் பாக்ஸில் வைக்கும் பொழுது தெய்வத்தை ஒவ்வொன்றா ஈர்க்கிற சூட்சமம். வீட்டில் லட்சுமி வாசம் செய்யக்கூடிய அம்சம் வந்துடும். இவங்க கிட்ட நான் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் பணம் நிற்கலை, ஏதோ மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு நான் கேட்க விஷயம் என்ன தெரியுமா கேட்பேன், உங்கள் வீட்டில் மாடி மேலே இல்லை பாறையில் தேவையற்ற பொருட்கள், தேவையற்ற டப்பா பாக்ஸ் அதிகமாக வச்சிருக்கீங்களான்னு கேட்பேன். ஓகே, ஒரு சில பேர் வீட்டில் டம்ப் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ராசி டம்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ராசி வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி டம்ப்பு குப்பை தொட்டிலாம் வந்துடும். ஆனால் இவங்க வீட்டில் அது வைக்கவே கூடாது. இவங்க வீட்டில் வீட்டு வாசல் அந்த கால் மிதி அடி இருக்கு இல்லையா, கால் மிதி அடி பொதுவாக அங்கே தெரிஞ்சிடும். அது அழுக்காக இருக்கக்கூடாத ராசி. மிதியடியை வந்து நீட்டாக வச்சுக்கணும். வீடு சம்மந்தப்பட்டது. இவங்க வீட்டு பெயிண்டிங் போகும்போது ஏதோ ஒரு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தணும். மஞ்சள் பூக்கள், மஞ்சள் நிறத்தை அடிக்கடி பயன்படுத்த வேண்டியது. அந்த நிறமே எல்லோ ஐவரி கலர்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அம்சம் இந்த ராசி கொண்டு. இவங்க தெய்வத்தில் பொதுவாக வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி குரு பகவான் இல்லது ஷீரடி சாய்பாபா எட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா பணம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர ஆரம்பிச்சிடும். இந்த ராசிக்கு இதுதான் சூட்சம ரகசியம். இவங்க நிறைய பேர் வீட்டில் என்ன சொல்லணும்னா சுந்தரகாண்டம் புக்கு வைங்க. சுந்தரகாண்டம் சூப்பர். சுந்தரகாண்டம் இவங்க குடும்ப உறவுகள் யாரோ சுந்தர் அந்த மாதிரி பேர்ல வந்துடும். சுதாகர், சுந்தர். இந்த சூட்சம் சுந்தரகாண்டம்ங்கிறது அந்த குருனா சுந்தரத்தை குறிக்கும். இவங்க வீட்டில் நான் நிறைய இந்த காரில் போகிறவங்க இந்த முன்னாடி என்ன சொல்லுவேன்னா யானை படம் வைக்க சொல்கிறது. ரெட்டை யானை மாதிரி இல்லை அவங்க உட்கார்ந்துருக்க இடத்துல 2 யானை பொருட்கள். யானைங்கிறது குருவை குறிக்கும், லட்சுமி கடாட்சத்தை குறிக்கும். இது மாதிரி படங்கள்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதை பயன்படுத்தாமல் சூட்சம ரகசியம் இங்கே இருக்குது, இதை விட்டு நம்ம வேற பக்கம் போக தேவையில்லை. இன்னொன்று இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை வழிபாடு செய்யும் மாதிரி இவர் முருகரை கும்பிட்டுக்கணும். ஏன் முருகர்னா இந்த ராசி அப்பப்போ வலுப்படுத்திக்கணும். அப்போ முருகரோட மந்திரங்கள் 108 டைம் கந்த சஷ்டி கவசங்கள் இதெல்லாம் பண்ணும்போது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரோட அந்த தீர்த்தங்கள், ஆழிக்கிணறு தீர்த்தம் வீட்டுக்கு கொண்டு வருவது மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது. இவங்க அப்பப்போ பவிலம் சம்மந்தப்பட்டதோ இல்லை கனக புஷ்பராகம் இந்த 2ல் ஏதோ ஒரு இவங்க ஜாதகப்படி லக்ன அடிப்படையில் இது செட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. இதான் சூட்சம ரகசியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ராசிக்கல் மோதிரம் போடுவாங்க. ராசிக்கல் மோதிரம் எல்லாருக்கும் போடக்கூடாது. ஏன்னா ராசிக்கல் மோதிரம் போடுறது ஒன்று தான், உங்கள் ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து பாக்கெட்டில் வைக்கிறது ஒன்று தான். ஏன்னா அதில் இருக்க நவகிரகங்கள் தான் இருக்கு. அப்போ நம்ம அது அவ்வளோ வலிமை இல்லை. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி பவிழம் அல்லது கனக புஷ்பராகங்கள் இந்த 2 கல்ல ஒன்று எப்பவுமே ஜெயிச்சிடும். ஒரு சிலர் தானம் கொடுக்க சொல்லுவாங்க. இந்த ராசிக்கு என்ன தானம்னா இனிப்பு தானம். ஸ்கூலுக்கு போகிற இந்த குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பேனா பென்சில் இந்த மாதிரி இல்லை ஒரு குழந்தைகளுக்கு ஆர்ஃபனேஜுக்கு போய் தானம் கொடுக்கு. இதெல்லாம் இவங்கள சூட்சம ரகசியங்க. சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. முன்னாடி காலத்துலலாம் சார் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னாலும் நம்ம அஸ்ட்ராலஜரை நேரில் போய் பார்த்து நம்ம ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரியான சேனல்ஸ் வாயிலாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லியிருக்கீங்க. ஆனால் எளிமையான லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமை சார். இந்த ராசிக்கு பணம் சேர்க்கறது எப்படி, பணத்தை எப்படி தக்க வச்சுக்கணும், எந்த தெய்வத்தை வணங்கணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி.
இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்க. நமக்கு கிடைச்ச இன்பம் பிறருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைச்ச பணம் மற்றவங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க டைரக்டா சந்திக்கணும், கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு ஜோதிடர் ஆகணும், என்னுடைய ஜாதகத்தை நானே பார்த்துக்கணும், என்னால அலைய முடியல, நான் ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா இருந்த இடத்துல இருந்தே நீங்க ஜாதகம் கத்துக்கலாம். இந்த புத்தகத்தின் வாயிலாக நம்மளுடைய விஜயகுமார் சார் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிறப்பு தாத்பரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புக்ல உங்களுக்கு தேவையான அதீத இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நீங்க ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு புக்கை படிச்சாலே போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். வீடியோல தெரியுற அதே நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசான்ல, பிளிப்கார்ட்லயும் இருக்கு. ஸோ அதுலயும் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் தினம் தினம் நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்க இல்லம் தேடி வரும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.